ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு another வீடியோ. ஸோ இப்போ என்ன ட்ரெண்டில் இருக்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம டிவிக்கு லீடர் விஜய் சாரோட வைஃப் சங்கீதா அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, டிவோர்ஸ் பெட்டிஷன் ஃபைல் பண்ணியிருக்காங்க. எதனால பண்ணியிருக்காங்க கேட்டிங்கன்னா, அவங்களோட ரீசன் என்ன சொல்கிறாங்கன்னா, விஜய் சார் வேற ரெனவுண்ட் ஆக்ட்ரஸ் கூட ஒரு எக்ஸ்ட்ரா மேரிஷல் அஃபேர்ஸில் இருந்திருக்காரு. ஸோ அது அவங்களுக்கு தெரிய வந்திருக்கு. தெரிஞ்ச வந்தவங்க கூட இந்த சங்கீதம் விஜய் சார் ஒருமிச்சு கலந்து பேசி அதிலேருந்து விலகி வலுவார்னு நினச்சிருந்தாங்க. ஆனால் அவர் இன்னும் வரல. ஸோ அதனால தான் அவங்க டிவோர்ஸ் பெட்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால அவங்களுக்கு என்ன சொல்றதுக்கு ஸ்ட்ரெஸ், மென்டல் ப்ரெஷர், அது மாதிரி என்ன சொல்றது பெயின் எல்லாம் இருக்கிறதுனால தான் மென்டலி ஹராஸ் ஆகிறாங்க. ஸோ அதனால தான் இந்த பெட்டிஷன் கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட இயர் ஏப்ரல் 11 வருதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ அது ஆஸ் பர் நியூஸ் அப்படி தான் தெரியுது. ப்ரெசென்ட்ல இருக்கிற ரூமரும் அது மாதிரி பாஸ்ட்ல இருக்கிற ரூமரும் பிரகாரம் விஜய் சாரும் த்ரிஷா கூட தான் அஃபேர்ல இருந்திருக்காங்க தான் நிறைய பேர் சொல்லி பேசிட்டு இருக்காங்க. ஆனால் எவ்வளோக்கு உண்மைன்னு யாருக்குமே தெரியாது. ஸோ இது உண்மையாக இருக்கலாம், பொய்யா கூட இருக்கலாம், மேபி ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம். ஒய் கான்ட் தே பி ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ மேபி ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், மேபி ரிலேஷனாக இருக்கலாம். இதெல்லாம் அவங்களுக்கு தான் தெரியும். ஸோ எவ்வளோக்கு உண்மை வெளில வந்தால் மட்டும்தான் தெரியும். ஒன்ஸ் இந்த டிவோர்ஸ் நியூஸ் வெளில வந்ததுக்கு அப்புறம் இப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, த்ரிஷாவோட சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ல ஃபுல்லாக சைபர் புல்லிங் தான் நடக்குது. ஸோ நிறைய ஹராஸ்மெண்ட், ஹேட்டர் ஸ்பீச் எல்லாம் அவங்களோட இன்ஸ்டா ஐடியிலையும் பார்த்துருக்கோம். ஸோ நீங்களும் போய் பார்த்தா தெரியும் எவ்வளோ ஹேட்டடா மக்கள் இருக்காங்கன்னு. இதில் எனக்கு கேட்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, விஜயோடையும் த்ரிஷாவோடையும் ரூமர் ஆல்ரெடி ஸ்ப்ரெட் ஆகி போயிட்டு தான் இருக்கு. இப்போ ஒன்றும் இல்லை, 2 மாதத்துக்கு முன்னாடி வந்தில்லை, 3 மாதத்துக்கு முன்னாடி வந்தில்லை, ஆல்ரெடி வருஷக்கணக்காக அது போயிட்டு தான் இருக்கு. ஸோ உங்களுக்கு வேணும்னா அப்போயே உங்களுக்கு டிவோர்ஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கலாம். மேபி எனக்கு தெரிஞ்சு 2023, 22, 23 அந்த காலகட்டத்தில் தான் ரூமர் வர ஆரம்பிச்சதுக்கு. உங்களுக்கு வேணும்னா அப்போயே கொடுத்துக்கலாம் டிவோர்ஸ். எதுக்கு இந்த டைமில் அது இந்த ஆக்டர் இந்த பொலிட்டிக்கல் என்ட்ரியில் பீக்கில் வரப்போல இந்த டைமில் இன்றைக்கி எதுக்கு அவர் இப்படி கொடுக்கணும்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு வேணால் அது முன்னாடியே கொடுத்துக்கலாம், முன்னாடியே இந்த பிரச்சனை முடிச்சு அப்போயே போயிருக்கலாம். ஆனால் எதுக்கு இந்த டைம்லன்னு எனக்கு தெரியல. இது ஒரு பொலிட்டிக்கல் என்ன சொல்கிறதுக்கு ஒரு நாடகமாக இருக்குமோ, பொலிட்டிக்கல் கேமாக இருக்குமோன்னு கூட எனக்கு கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது. ரூமர்ஸ் பற்றி சொல்லணும்னா நம்ம விஜய் தேவரகொண்டா அதே மாதிரி ராஷ்மிகா மந்தனோட நிறைய இன்ஸ்டாகிராம் ஃபோட்டோஸும் வீடியோஸ்லாம் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஸோ ஒரே பிளேஸில் இவங்க 2 பேர் இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் இவங்க 2 பேரும் ஒருமிச்சு இருக்க மாதிரி ஒரு ஃபோட்டோஸும் இருக்காது. ஸோ இவங்க 2 பேரும் ஒரு ஃபோட்டோவில் ஒருமிச்சு இருக்க மாட்டாங்க. ஆனால் ஒரே சேம் பிளேஸ்ல இருந்து ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி நிறைய ஃபோட்டோஸ் நிறைய ஜென்ரேட் ஆகிடுச்சு. ஸோ அப்படியே இவங்க மேரேஜ் ஆக போகுதுன்னு நிறைய ரூமர் வந்துச்சு. ஆனால் அந்த ரூமர் உண்மையாயிருச்சு. ஆனால் எல்லா ரூமர் இப்படி ஆகுமான்னு கேட்டிங்கன்னா தெரியாது, பொறுத்துட்டு தான் பார்க்கணும்.